It's caught in the crossfire. என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் போஸ்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட் அதை கிளிக் பண்ணோன்னா இப்போ கிரியேட் ஈவெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ கிரியேட் ஈவெண்ட்டை கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து ஆன்லைன் சொல்லிட்டு ஒன்று கேட்கும், இன்னொன்று வந்து இன் பர்சன் சொல்லிட்டு ஒன்று கேட்கும். ஓகேங்களா? இப்போ ஆன்லைன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈவெண்ட் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, அந்த ஈவெண்ட்டுக்கு உண்டான டிக்கெட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து இந்த ஆன்லைனை சூஸ் பண்ணி உங்களோட ஈவெண்ட்டுக்கு உண்டான டிக்கெட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் டிக்கெட்லாம் சேல்ஸ் பண்ணலாம், கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இன் பர்சன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஆடை வந்து நீங்கள் இங்கே போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன் பர்சன்றதை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன் பர்சன்ட்டை சூஸ் பண்ணிட்டு உங்களோட ஈவெண்ட்டுக்கு உண்டான நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஈவெண்ட்டுக்கு உண்டான நேம் இங்கே நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் எப்போ நடக்குதுன்ற டைமிங்கையும் நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து கிராண்ட் ஓப்பனிங் சொல்லிட்டு என்னோட ஈவெண்ட் நேமை நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஃபங்க்ஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதோட டேட்டை நம்ம கொடுத்துக்கணும். ஸோ டேட்டு கொடுத்துட்டு எப்போ எந்த டைமிங்கில் வந்து நம்மளோட ஆட் வந்து இங்கே நம்மளோட ஈவெண்ட் நடக்க போது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்ன்றது நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களோட ஈவெண்ட் வந்து எந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் நடத்த போகிறீங்க. ஸோ மதுரை, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் உங்களோட நீங்கள் உங்கள் ஈவெண்ட் எங்கே நடக்குதோ அதை வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ மதுரை அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்ன்றதை நான் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஈவெண்ட்டை பற்றின விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து முடித்த பிறகு உங்களோட கேட்டகரி வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ உங்களோட ஈவெண்ட்டுக்கு எந்த மாதிரி கேட்டகரி இங்கே சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கேட்டகரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களோட நீங்கள் ஃபில் பண்ண எல்லாமே வந்து ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இங்கே மேலே வந்து உங்களோட கவர் ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? உங்கள் ஈவெண்ட்டோட கவர் ஃபோட்டோ வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஈவெண்ட்டோட கவர் ஃபோட்டோலாம் செக் பண்ணி முடிச்ச பிறகு கிரியேட் ஈவெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஈவெண்ட்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதே அதில் வந்து நீங்கள் உங்களோட ஈவெண்ட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும், டிக்கெட் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி அட்மிஷன் இருக்கிற ஆப்ஷன் வந்து கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட யூஆர்எல் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா பேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட் ஒரு சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதோட லிங்க்கை வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு நம்ம கெட் டுகெதர் மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்னால வந்து நம்ம கிரியேட் ஈவெண்ட் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கிரியேட் ஈவெண்ட் கொடுத்தோம்னா நம்மளோட போஸ்ட் வந்து இப்போ நம்மளோட ஃபேஸ்புக்கில் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணிக்கிற போஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஈவெண்ட் போஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணணும்னா நம்ம ஆட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணி தான் நம்மளால் ப்ரொமோட்டே பண்ண முடியும். அதை வந்து நம்ம டுட்டோரியல் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். It's caught in the crossfire.